அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத். நாமெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சில நேரங்களிலே கனவு காண்போம். சில நாம் விரும்பக்கூடிய கனவாக இருக்கும், சில நாம் எதிர்பார்க்காமல் சந்தோஷத்தை தரக்கூடிய கனவுகளாக இருக்கும், சில நேரம் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய கனவுகளாகவும் இருக்கும். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 கனவுகளுக்கும் அழகான விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அது குறித்து தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கனவுகள் 3 வகைப்படும் என்று கூறிவிட்டு, ஒன்று மனப்பிரமை, அதாவது விழிப்பு நிலைய கனவுகள். அதாவது நாம் ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டே படுத்தோமேயானால் அது கனவாக நமக்கு வரும். அது மனப்பிரமை. அடுத்ததாக சைத்தானின் அச்சுறுத்தலால் ஏற்படக்கூடிய, அதாவது கெட்ட கனவுகள் வரக்கூடிய அந்த கனவு. அடுத்ததாக அல்லாஹ்விடமிருந்து வரும் நற்செய்தி. எனவே தாம் விரும்பாத கனவு ஒன்றை எவரேனும் கண்டால் அதை பற்றி எவரிடமும் விவரிக்க சொல்ல வேண்டாம் என்று நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு எழுந்து அவர் இறைவனை தொழட்டும் என்று சொல்லுகின்றார்கள். மேலும் இறை நம்பிக்கையாளர்கள் காணும் நல்ல உண்மையான கனவு நபித்துவத்தின் 46 பாகங்களில் ஒன்றாகும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே நல்ல கனவு சில நேரங்களிலே ஒரு நற்செய்தியோடு அந்த கனவு வரும். அந்த கனவு அல்லாஹ்விடத்திலே இருந்து வரக்கூடிய கனவு ஆகும். சில நேரம் நாம் எண்ணிக்கொண்டே ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டே அன்றைய முழுவதும் இருப்போம், அது கனவாக வரும். அது நினைப்பு கனவு, மனக்கனவு. சில நேரம் கெட்ட கனவுகள் வரும். அந்த கனவைத்தான் நீங்கள் யாரிடமும் கூற வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது நீங்கள் தொழுங்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அருமை சகோதர சகோதரிகளே, நாம் தூங்குவதற்கு முன்பாக சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய சில பாடங்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் நம் வாழ்க்கையில் ஃபாலோ செய்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு, எங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வருவதற்கு இங்கே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானையும் அழுத்தி கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் அதிகம் இன்னும் பல வீடியோக்களை நாம் போட இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அதற்கு நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை தாருங்கள்.